I believe there are three actions or response or three groups of people. நான் விசுவாசிக்கிறேன் மூன்று விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். The first group, முதல் குழு யாராக என்றால் they are very good people அவர்கள் மிகவும் நல்லவர்கள். because they don't want to offend God. ஏனென்றால் அவர்கள் தேவனிடத்தில் தர்க்கம் பண்ணுகிறவர்கள் இல்லை. So they look at the word. தேவனுடைய வார்த்தையை அவர் பார்க்கிறார்கள். Any promise, by his stripes you are healed, or many promises are written. அவர்கள் உம்முடைய தழும்புகளாலே சுகமானோம் என்பது போன்றதான अनेक வாக்குத்தத்தங்களை அவர்கள் பார்க்கிறார்கள். But in our life things are not true. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவைகள் நிஜமாக இல்லை. But they don't want to offend God. ஆனாலும் அதற்காக அவர்கள் தேவனை எதிர்க்கவில்லை. And they also don't want to labor. அதற்காக அவர்கள் பிரயாசப்படவும் விரும்பவில்லை. And they are silent. அவர்கள் முழுக்கிரியும் செய்யாதவர்களாக இருக்கிறார்கள். And they are silent and they continue the Christian life. அவர்கள் அமைதியாக இருந்து அப்படியாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And that's all. It's not happening. Maybe God changed his will. நடக்கவில்லை. தேவன் ஒருவேளை எனக்காக சித்தத்தை அவர் மாற்றி இருப்பாரோ என்று சொல்லி அப்படியாக வாழ்கிறவர்கள். Something is problem, but that's okay. That's okay. I will not offend God. I will not offend myself. Let me continue my Christian life. ஏதோ ஒரு பிரச்சனை, அதற்காக நான் தேவனிடத்தில் முறுமுறுக்கவில்லை. ஏதோ நான் என்னோட கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் நடத்துகிறேன் என்று சொல்லி போய் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். This is the first group of people. இவர்கள் முதல் குழுவானவர்கள். They see the word of God. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறார்கள். They see their situation. அவர்கள் சூழ்நிலைகளையும் பார்க்கிறார்கள். And they don't match. அது அதற்கேற்றவாறு இல்லை. And so what they do? ஆகவே என்ன செய்கிறார்கள்? They continue. They maybe God changed his ways or God is not doing something. They will just be happy and they will just continue their Christian life. அவர்கள் தேவன் எனக்காக சித்தத்தை மாற்றி இருப்பாரோ என்னவோ என்று சொல்லி அவர்கள் தங்களுக்கு உண்டான அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அவர்கள் அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They will continue to go to church. They will continue to do their life. அவர்கள் சபைக்கும் போகிறார்கள். அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடி அந்த வாழ்க்கையை அவர்கள் நடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். And the second group of people, இரண்டாவது குழுவான நபர்கள், and they will go to God. அவர்கள் தேவனிடத்திலே செல்வார்கள். And they will be murmuring. அவர்கள் தேவனிடத்திலே போய் முறுமுறுக்கிறவர்களாக இருப்பார்கள். I accepted Jesus. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். And this promise it says that you will do this. அந்த வாக்குத்தத்தத்திலே நீர் இப்படியாக செய்வீர் என்று சொல்லி இருக்கிறீர். God is not at all doing. ஆனாலும் தேவன் செய்யவில்லை. God, you always say and you never do it. தேவனே நீர் எப்பொழுதும் சொல்லுகிறீர், ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே அதை நீர் செயல்படுத்துகிறவராக இல்லை. And this is the group of murmurers. இந்த குழு என்னவென்று சொன்னால் இவர்கள் முறுமுறுக்கிறதான குழு. And they will always accuse God. அவர்கள் எப்பொழுதும் தேவனை குறை கூறுகிறவர்களாக இருப்பார்கள். I did a great favor by accepting Jesus. நான் தேவனை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக எவ்வளவு பெரிய ஒரு தயவு செய்திருக்கிறேன். And God is not responding back at all. ஆனால் தேவன் அதற்கான ஒரு பிரதிபலனை எனக்கு கொடுக்காமல் இருக்கிறார். I am so sincere. நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன். But God is totally unresponsible. He is not responding at all. ஆனாலும் தேவன் எனக்காக அவர் பதில் கொடுக்கிறவரை போலவே தெரியவில்லை என்று சொல்லுகிறார்கள். This is the second group of people. இவர்கள் இரண்டாவது குழு நபர்கள். The first people they quit. They will not bother either God or they won't bother themselves. They'll continue their life. முதல் குழுவான நபர்கள் அவர்கள் தேவனையும் பொருட்படுத்துவதில்லை, தங்களுக்கு உண்டான வாழ்க்கையும் பொருட்படுத்துவதில்லை. அப்படியாக வாழ்கிறவர்கள். The second group are murmurers and they will keep accusing God. இரண்டாவது கூட்டமான நபர்கள் அவர்கள் எப்பொழுதும் தேவனை குறை கூறி முறுமுறுக்கிறவர்களான ஜனங்கள். But it is the third group of people. ஆனால் மூன்றாவது குழுவான நபர்கள் they will see the promise. அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பார்க்கிறார்கள். They will see their life. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையையும் பார்க்கிறார்கள். And it doesn't match. அது தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றவாறு இல்லை. And they will not be silent until they make God to do this. ஆனாலும் தேவன் தங்களுக்காக அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர்கள் அமைதலாக இருப்பதில்லை. Because they know it is the prayer of faith that is required. ஏனென்றால் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் விசுவாச ஜெபமானது தேவையாக இருக்கிறது என்று சொல்லி. They know that God is waiting for somebody to make that prayer of faith for him to move. அந்த தேவன் கிரியை செய்வதற்கு அவர் விசுவாசமுள்ள ஜெபத்தை யாரோ ஒருவர் ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி அறிந்திருக்கிறதான ஜனங்கள். Yes, sometimes it may delay. அது சில வேளை தாமதமாகலாம். But they are not going to wait. ஆனாலும் அவர்கள் அதற்காக காத்திருக்க போவதில்லை. They keep on continuing. God, you have to do it. You have to do it. I will not tarry. ஆனாலும் அவர்கள் தேவனை நான் காத்திருக்க போவதில்லை, நிச்சயமாக நீர் இதை செய்தே ஆக வேண்டும், செய்தே ஆக வேண்டும், செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி போகிறதான ஜனங்கள். They will keep on pressing, keep on pressing, keep on pressing, keep on pressing. அவர்கள் எப்பொழுதும் தேவனிடத்திலே அவர்கள் போய் அப்படியே விதமாக அவர்கள் நெருக்கி தேவனிடத்திலே அவர்கள் கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். Because this is the will of God. ஏனென்றால் இதுவே தேவனுடைய சித்தமாக And இருக்கிறது. through prayer of faith it has to happen. ஆகவே விசுவாசமுள்ளதான ஜெபம் ஏறெடுக்கப்பட வேண்டும். It has to happen, but it hasn't happened. ஆனாலும் விசுவாசமுள்ள ஜெபமானது ஏறெடுக்கப்படாமல் இருக்கிறது. Because God will do what he says. தேவன் தாம் வாக்குத்தத்தம் பண்ணதை நிச்சயமாகவே அவர் நிறைவேற்றுவார். So they will start pressing God. ஆகவே அவர்கள் தேவனிடத்திலே போய் அவர்கள் முறையிடுவார்கள். So the first group of people they will quit and walk normally. They are good people. They will not bother God neither themselves. முதல் கூட்டமான ஜனங்கள் அவர்கள் நல்லவர்கள் தான், இருந்தாலும் அவர்கள் தேவனையும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய சூழ்நிலைகளையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் அப்படியாக விட்டு வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். And the second group of people they will keep murmuring. இரண்டாவது கூட்டமான நபர்கள் அவர்கள் முறுமுறுக்கிறவர்கள். And they will badmouth God everywhere. அவர்கள் எங்க பார்த்தாலும் தேவனை குறை சொல்லுகிறவர்களாகவே இருப்பார்கள். But the third group of the people is what God is looking for.